ஹலோ வணக்கம். இது உங்கள் சிபி ஜோன் சொல்லர். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா லைவ்ல வந்து விஜய் பார்வதி இது வரைக்கும் ஏன் வந்து கமருதீன் பேசின விஷயங்களுக்கெல்லாம் சைலண்டாக இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து வெளிப்படுத்தியிருக்காங்க சாண்ட்ரா கிட்ட. ஆல்சோ சாண்ட்ரா கமருதீனை பற்றின ஒரு விஷயமும் சொல்கிறாங்க. அதை பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லாருமே நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பயங்கரமான சண்டைகள் நடந்திருக்கும், எக்கச்சக்கமான சண்டைகள் நடந்திருக்கும். அதில் ஒருத்தர் மட்டும் நடுவில் வந்துட்டு ஒரு சீனை ஓட்டிருப்பாங்க. யார் அப்படின்னு நம்ம அரோரா. ஐயோப்பா, நல்ல வேலை இப்போ தான் வந்துட்டு கமருதீன் ஒரு இன்னசென்ட்ன்ற விஷயமே தெரிஞ்சுது. இவ்வளவு நாளாக அவன் தான் தப்பு பண்ணிட்டான்னு நினச்சிட்டு இருந்தேன்னு சொல்லிட்டு ஐயோ. அப்புறம் கடைசியில் பார்த்தா அவங்க சொன்ன விஷயங்களை வந்துட்டு எல்லாருமே இப்போ உடச்சாச்சு. இப்போ என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா உள்ளே வந்துட்டு, இவன் இப்படி பண்ணிட்டானே பாவம், அந்த பிள்ளைய வேறு நான் வந்துட்டு ஹர்ட் பண்ணேன். அந்த பிள்ளைய எப்படி, அந்த பிள்ளைய முன்னாடி அந்த தொல்லைய என்ன ஒரு ஆக்டிங் பாருங்கள். 3 வாரம் தான் இருக்குது, அப்படியே வந்து அவங்களோட கேம் அப்படியே மாற்றுறாங்க பாருங்கள். விஜய் பார்வதி இப்போ சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு விஷயம் வரும். விஜய் பார்வதிக்கு ரசிகர்லாம் வந்துட்டு பாவம் அரோராவும் சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு வருவாங்க. அப்படியே அந்த ஓட்டையும் வாங்கிடலாம். பெஸ்ட் செம்மப்பா அப்படின்ற மாதிரி இருக்குது. சரி, இப்போ வந்துட்டு அந்த பாத்ரூமில் தான் 2 பேர் பேசிகிட்டு இருக்காங்க. அப்போது வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, மனசார நீ திட்டான் யாரை, அரோராவை செம்மையாக என்ஜாய் பண்ணுறாங்க விஜய் பார்வதி. ஏன்னா வச்சு செஞ்சாங்க. அவங்க வந்து நான் தான் சொன்னேன் அந்த வாக்குமூலம் அப்படின்னும் போது அது அவங்க சொல்லலை. ஆக்சுவலாக விஜய் இவர் கமருதீன் போட்டு விட்டார். ஏன்னா 3 பேர்கிட்ட நான் சொன்னேன் இந்த விஷயத்தை பற்றி. அப்போ வந்து வாக்குமூலம் வாங்க சொன்னாங்கன்னு சொல்லிட்டு 3 பேரை சொல்லும்போது நாங்கள் பண்ணலையேன்னு சொல்லிட்டு சாண்ட்ரா திவ்யாவும் சொன்னோன்னே இவங்க தான் அரோரா தான்ட்டார். அப்புறம் நான் அதை பற்றி சொல்கிறேன்னு சொல்லிட்டு வரும்போது விஜய் போடு அதெல்லாம் அப்புறம் நான் கேட்டுக்கிறேன் உட்காருன்னு கலாச்சி விட்டாங்க. அப்புறம் வந்து வச்சு செஞ்சாங்க. எங்கள் 2 பேருக்கு நடந்த பர்சனல் விஷயத்தை நீ சபையில் இப்போ போட்டு பேசி ஆகணுமா, உனக்கு அதனால் என்ன உனக்கு லாபம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கலாச்சிருப்பாங்க. இப்போ அதை சொல்கிறாங்க. பேசிட்டே இருக்கும்போது ஒரு பாத்திர பிரச்சனை வருது. என்னென்னா நேற்று நைட்டு விஜய் பார்வதி தொலைக்கிட்டாங்க. இப்போ இன்றைக்கி வந்துட்டு காலையில் பண்ணியிருக்கணும். காலையில் எதுவுமே இல்லை, மதியானம் வந்து பண்ணணும். அப்போ என்ன ஆகும், காலையில் எதுவுமே இல்லைன்னா மதியானம் நேற்று பண்ணதவங்க யார், அடுத்தது பண்ணாமல் அவங்க தான் பண்ணோம். இப்போ அந்த மதியான இதை வந்துட்டு இவங்க 2 பேரும் சேர்ந்து பண்ணிவிடுவாங்களாம். திரும்ப வந்துட்டு மீதியை வந்துட்டு விஜய் பார்வதி பண்ணணுமா. ஒரு வேலை இவங்க 2 பேர் பிரிச்சுப்பாங்களாம், மற்றது அவங்க பண்ணணுமா. இது என்னது இது? இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஏதாவது விஜய் பார்வதி பேசிட்டாங்கன்னா அவங்க வந்து வேலையே செய்யலைன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய குண்டத்துக்கு போட்டுறது. விஜய் பார்வதி வந்து கிளியராக சொல்லிட்டாங்க, நான் வேலை செய்ய மாட்டேன்னு சொல்லலை. நேற்று நைட்டு நான் செஞ்சேன், நேற்று நைட்டு அதிகமான பாத்திரங்கள் வந்துச்சு. உடனே இப்போ நீங்கள் வந்துட்டு இது 2 நாங்கள் பண்ணிக்கிறோம் அப்படின்னா திரும்ப என்ன அர்த்தம் அப்படின்னதுக்கப்புறம் இல்லை அதிகமாக வந்துச்சுன்னா நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு வினோத் டக்குன்னு முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் உள்ளவங்க சொல்கிறாங்க, இப்போ மட்டும் நான் ஏதாவது இப்போ சொல்லியிருந்தேன் உடனே திரும்ப நான் வேலை செய்யணும்னு திரும்ப இந்த வீக்கெண்டில் வச்சு செய்கிறதுக்கா, அதனால தான் நான் செய்கிறேன்னு சொல்லிட்டு என்னன்றதை ரிஜிஸ்டர் பண்ணுவோம்ல அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதுக்கப்புறம் தான் சாண்ட்ரா அழகாக ஒன்று சொல்கிறாங்க, என்னென்னா கமருதீனுக்கு ஒருத்தர் பேசுறதுக்கு தேவை எப்பயுமே. அதே மாதிரி பார்த்தியா அந்த சபையில் அவனுக்கு வந்துட்டு அரோரா பேச வந்து அவனை பேச விடுங்கன்றான். அதே நான் உனக்கு பேச வரும்போது நீங்கள் ஏன் பேசுகிறீங்கன்னு உள்ள வரான். இது எப்படி இது அப்படின்னு கலாய்க்கிறாங்க. அதுக்கப்புறம் கூட பார்த்தீங்கன்னா விஜய் பார்வதி அப்போ தான் அந்த விஷயத்தை சொல்கிறாங்க. என்னன்னா நான் ஏன் இவ்வளோ நாள் சைலண்டாக இருந்தேன்னா, அமித் ஒரு ஸ்டோரி சொல்லியிருக்காரு. நான் வந்து என் லைஃப்பில் வந்து ஒரு ஸ்டூப்பிட்டான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுட்டேன். அதுக்கு ஸ்ரீரஞ்சனி எங்களை செம்மையாக கோவப்பட்டான். அதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா கோவப்பட்டு என்னை திட்டுவா. அப்போ மட்டும் இல்லை, அவளுக்கு எப்போல்லாம் அது ஞாபகத்தில் இருந்தோ அப்போல்லாம் என்னை திட்டுவா. நான் என்ன பண்ணுவேன்னா சைலண்ட்டாக இருந்துடுவேன். அவளுக்கு திட்டுறதுக்கு உண்டான ஸ்பேஸ் நான் கொடுத்துருவேன். அப்போ தான் அவளுக்கு அவளோட மைண்டில் இருக்கிற அந்த விஷயங்கள் ஏன்னா ட்ராமா மாதிரி ஆகிடுச்சு. அவள் வந்து அதை வந்து கொட்டுவா. நான் வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி வந்து அழகான ஒரு விஷயம் சொன்னோடனே அதை வந்து இவங்க ஃபாலோ பண்ணியிருக்காங்க. அதனால தான் கமருதீனை பற்றி நான் பேசும்போதெல்லாம் சரி அவனுக்குள்ளே ஏதோ ஒரு ட்ராமா இருக்குது, நம்ம சைலண்ட் ஆகிடுவோம், அவனை பேச விடுவோம் பாவம் எதுக்குன்னு சொல்லிட்டு தான் இவ்வளோ நாள் சைலண்ட்டாக இருந்தேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறப்போ அது உன் ட்ராமா கிடையாது, நீ ஒன்று இந்த கேமில் என்னை வந்து அந்த மாதிரி தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணுறதுக்கு பார்க்குறேன். அப்போ நான் அங்கே பேசாமல் இருக்க முடியுமா? கரெக்ட் தானே? ஸோ நீங்கள் என்னை வந்து தவறாக ப்ரொஜெக்ட் பண்ணது பார்ப்பீங்க. நான் அப்பயும் வந்துட்டு சைலண்டாக இருந்து உனக்கு ட்ராமா நினச்சிட்டா இருப்பேன் நான் அப்படின்னும்போது இப்போ சொல்கிறாங்க சாண்ட்ரா பாத்தியாடி எல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா உடனே வந்து உங்களை சாரி கேட்டது சில்லாருன்னு சொன்னான் பார்த்தியா. ஸோ அவனுக்கு ஃபுல்லாக எல்லாமே கேமு. ஏன்னா இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கமருதீன் வந்துட்டு மறுபடியும் கேட்குறாரு, சாரி பாரு நம்ம தனியாக ஒரு நாள் இதை பற்றி பேசுவோம். ஒரு நாள் இல்லை, இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு ரிலாக்ஸ் ஆகு சரியா, தனியாக அதை பற்றி பேசுவோம், சில்லாரு அப்படின்னு சிரிக்கிறாரு. எனக்கெல்லாம் சமக்கம் என்னடா இது, ஒரு பொண்ணை எவ்வளோக்கு எவ்வளோ அடிமட்டத்துக்கு கலாய்க்க முடியுமோ கலாய்ச்சிட்டு 2 கெட்ட வார்த்தைகளை மியூட் பண்ணுற அளவுக்கு பேசிட்டு அங்கே இருக்கிறவங்களை திட்டிட்டு கடைசியில் இதெல்லாம் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவள் பேட் டச்சுன்றதை விஷயத்தை வச்சு என்னை வந்து இது பண்ணுறான் அப்படி இப்படின்னு பேசி நீ இந்த வாரம் வெளியே போய்ட்டுன்னா என்னை வந்து நீ சொல்லக்கூடாதுன்னு சொல்லிவிட்டு இப்போ எல்லாமே புஷ்ஷுன்னு போனவுடனே இதை வந்து செய்கிறாரு. வச்சு செஞ்சாங்க, எல்லாருமே அங்கே இருக்கவங்களாம் வச்சு செஞ்சாங்க. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். மறுபடியும் வந்துட்டு விஜய் பார்வதி இவர் வந்துட்டு அதாவது திட்டுவார், சண்டை போடுவார், விட்டு போவார்.
திரும்ப வருவார், திரும்ப வந்துட்டு லவ் பண்ணாமல் பண்ணுவார், போயிடுவார். இப்போ தான் கொஞ்சம் ஒரு 3-4 வாரமாக வந்துட்டு கூட இருக்கிற மாதிரி ஒரு விஷயம் கிரியேட் ஆகிடுச்சு, சீன் கிரியேட் ஆகிடுச்சு. இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய குண்டை தூக்கி அந்த பொண்ணு அவ்வளோ கேவலப்படுத்தி கடைசியில் அந்த பொண்ணு சொன்னதுக்கப்புறம் தான் தெரியுது இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், அந்த பொண்ணு தவறாக ஒன்றும் சொல்லலையப்பா, நீ ஏன் தவறாக புரிஞ்சுக்கிட்டு அப்படின்ற மாதிரி ஆகிப்போச்சு. உடனே வந்துட்டு பேசி சிரிச்சிடணுமா. அப்போ நீங்கள் பேசுனதில் அதெல்லாம் தான் சொல்லுவாங்க, தீயினால் சுட்ட பொண்ணு உள்ளாரும் மாறாது, நாவினால் சுட்ட வடுன்னு. சரி, இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்கள்.